அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். அனந்தம்மா அவர்கள் எழுதிய ஒரு சோறு பதம் சிறுகதை. பஸ் நின்றதும் கண்களை சுருக்கி பெயர் பலகையை பார்த்தேன். ஜீவானந்த நகர் என்று படித்ததும் அவசர அவசரமாக இறங்கினேன். பஸ் கண்டக்டர் வேறு, வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டாயா, முன்னாடி இறங்கறதுக்கு என்ன பேஜாரு என்று முத்தாய்ப்பு வைத்து வாழ்த்தினான். என் பிழப்பையை படமெடுத்து தந்து விட்டேனோ? வீட்டிலே சொல்லிவிட்டுத்தான் வந்தேன் என்னவென்று. இந்த ஓர் இடமும் நேரவில்லை என்றால் இனி ஜாதகமே கையில் எடுக்க மாட்டேன் என்று. முன்னாடி இறங்குவதற்கு என்ன என்றானே அந்த பஸ்காரன். நான் எவ்வளவோ இறங்கித்தான் வந்து விட்டேன். நடுத்தர வர்க்கத்து பிராமண குடும்பஸ்தன் கதி பரிதாபம்தான். கிடைத்த சம்பளத்தில் 3 பெண்களையும் படிக்க வைத்து வேலைக்கு அலைந்து வேலை தேடி தந்து பிறகு வரன் தேடி திரிந்து எத்தனை கால உழைப்பையும் ஊதியத்தையும் சேர்த்து கண்ணின் இமைக்குள் வைத்து வளர்த்த செல்வங்களை பிறரிடம் ஒப்படைத்து விட்டு அவர்கள் சேமமாக இருப்பார்களா என்று ஜோசியம் பார்க்கும் அளவுக்கு இறங்கிவிட்டேனே. சம்பந்திகள் இட்ட கட்டளைகளுக்கு பெருமாள் மாடு மாதிரி தலையாட்டி கொண்டு மாப்பிள்ளையாட்டும் கோளுக்கு நர்த்தனம் ஆடிக்கொண்டு பெண்களின் கண் பிசைதலுக்கு பயந்து கொண்டு, சரி, இந்த கடைக்குட்டி சரவிவுக்காவது கல்யாணம் செய்யாமல் அவளை வீட்டிலேயே வைத்துக் கொள்ளலாம் என்று இருக்கிறேனே. அதற்கு மனம் துணியவில்லை. கடமையில் தவறிவிடுவதாக ஒரு உறுத்தல் உள்ளத்தை அரிக்கிறது. இதோ கிளம்பிவிட்டேன். செவ்வாய் தோஷ ஜாதகங்கள் கிடைப்பது கடினம். மிக மிக நன்றாக பொருந்தி இருக்கிறதாம் எங்கள் ஜோசியர் சொல்லிவிட்டார். அவர்கள் ஜோசியரும் ஆமோதிக்க வேண்டுமே, பிறகல்லவா பேசலாம். எனக்கும் என் மனைவிக்கும் யார் ஜாதகம் பார்த்தார்கள்? பையன் நல்ல குடும்பம், பிழைத்து கொள்வான், ஆரோக்கியமாக இருக்கிறான் என்று பார்த்தார் என் மாமனார். என் அப்பாவை கேட்டார். பெண் அடக்கம், வீட்டு வேலைகளை நிர்வகிப்பாள், பார்க்க பரவாயில்லை என்று என் அப்பாவும் ஒப்புக்கொண்டார். அவ்வளவுதான். எங்கள் 30 வருட தாம்பத்தியத்தில் ஒரு நாள் கூட பெரிய விரிசல் ஏதுமில்லை. இந்த காலத்தில் பையனும் பெண்ணும் தாமாகவே பார்த்து விரும்பி மனம் முடிக்கின்றனர். என்னைப் போல் எத்தனை பேர் அப்படியும் இல்லாமல் இப்படியும் இல்லாமல் ஜாதக கட்டை தூக்கி கொண்டு அலைகிறோம். என் சிந்தனைகள் எனக்கு துணை இருந்தன போலும். வேகமாக நடந்து வந்து விட்டேன். சிவப்பு கட்டிடம். வீட்டிற்கு வெளியே கார்ப்பரேஷன் வைத்த செடி கூண்டில் வளர முயன்று கொண்டிருந்தது. அடையாளம் சரியாக இருக்கவே நேரே போனேன். சந்தேகத்திற்கு இடமில்லாமல் பளபளவென்று பிற்பகல் வெயிலில் மின்னிய 2 பித்தளை தகடுகளில் ஒன்றில் கே. நடேசன் என்றும் மற்றதில் டாக்டர் என். முரளி என்றும் செதுக்கியிருப்பதைக் கண்டு வெளிக்கதவை திறக்கலானேன். நன்றாக திறக்க முடியாமல் அங்கே நின்ற காரின் பின்புறம் மோதியது கதவு. மெல்ல வளைந்து உள்ளே நுழைந்து கதவை பழையபடி மூடிய பிறகுதான் உள்ளே அடியெடுத்து வைக்க முடிந்தது. நந்தியை விலகச் சொல்லி அன்று நந்தன் பாடிவிட்டான். இன்று எனக்கே அவ்வளவு திறமை. அந்த அம்பாசிடர் காரை கட்டி தழுவி முன்புறம் வந்தேன். ஒரு தினசாக படிக்கட்டை பிடித்து ஏறி வீட்டின் கதவில் இருந்த விழிமணியை அழுத்தினேன். யாரது என்ற கேள்வியை பின்தொடர்ந்து ஒரு பெண்மணி கதவை மெதுவாக திறந்தாள். கார் மீது பின்புறமாக விழாமல் சமாளித்து, நான் மகாதேவன், மயிலாப்பூர் சாலை தெருவிலிருந்து என்று நான் கூறி முடிப்பதற்குள் அந்த அம்மாள் கதவை நன்றாக திறந்து, வாருங்கள் என்று அழைத்தாள். உங்கள் போன் வந்தது, இவர் வீட்டில்தான் இருக்கிறார் என்று கூறிவிட்டு மாடிக்கு இன்டர்காமில் தகவல் சொன்னாள். என்னை ஒரு இருக்கையில் அமர்த்திவிட்டு உள்ளே போய்விட்டாள். டாக்டர் முரளியின் தகப்பனார் இறங்கி வந்தார். புதிய மாதிரி ஃப்ரேம் போட்ட கண்ணாடி, துல்லிய பாலிஸ்டர் வேட்டி, அரக்கை பட்டு சட்டை, பார்க்க கம்பீரமாக இருந்தார் நடேசன். நான் என் உடைகளை ஒரு தரம் கண்ணோட்டம் விட்டேன். மடிப்பு கலைந்து பஸ்ஸில் நசுங்கி என்னைப் போலவே ஜீவனும் இல்லாமல் ஆனந்தமும் இல்லாமல் காணப்பட்டது. கைக்குப்பி வரவேற்றார் நடேசன். நான் எழுந்து பவ்யமாக மறுவணக்கம் செலுத்தினேன். உட்காருங்க என்று என் இருக்கையை காட்டிவிட்டு அவர் தானும் அமர்ந்தார். பீங்கான் கோப்பைகளில் மணக்கும் காஃபியுடன் வீட்டு அம்மாள் வந்து எங்கள் இருவரிடம் நீட்டிவிட்டு தானும் ஒரு கோப்பையை எடுத்தவாறு எதிரே ஒரு இருக்கையில் அமர்ந்தாள். நாங்க இன்னமும் ஜாதகம் பார்க்கல, உங்களுக்கு சரியா இருக்குதா என்று கேட்டார் நடேசன். வேண்டாம் என்று மறுப்பதற்கு ஒரு அஸ்திரமாக ஜாதகத்தை வைத்திருக்கிறார்களா? உண்மையிலேயே பார்க்கவில்லையா? ஒன்றும் புரியவில்லை. நானும் சாவதானமாக, என் ஜோசியர்படி நல்ல பொருத்தம், அங்கேயே பார்த்து சொல்லிட்டா, மேற்கொண்டு வேலைகளை கவனிக்கலாம், சத்திரம் கிடைக்க ஒரு தபேசை இருக்கணும் என்றேன். தாங்கள் தயாராக இல்லை என்றால் என்னை இங்கே வர சொல்லுவானேன்? தொலைபேசியிலேயே தகவல் தரக்கூடாது? அவர்கள் பிள்ளை வீட்டுக்காரர்கள். என் பெண் செவ்வாய் தோஷ ஜாதகம். நான் மௌனமாக தலை கவிழ்ந்தேன். அவர்கள் என்ன பதில் சொல்வார்களோ என்று என் செவி மட்டும் கூர்மையாக காத்தது. பையன் பெண்ணை பார்க்கட்டுமே என்றார் நடேசன். இந்த காலத்தில் பெண்கள் வயது வந்தவர்கள். பார்த்த பிறகு ஜாதகம் சரியில்லை என்று விடுவது உசிதமில்லை அல்லவா? உங்கள் ஜோசியர் பச்சை கொடி காட்டட்டும், நாம் பிறகு பேசுவோம்
என்று கூறிவிட்டு நான் எழுந்திருக்கலானேன். காஃபி சாப்பிடுங்கோ, ஆறி போயிடும் என்றாள் பையனின் தாய். பையனை பற்றி நீங்கள் ஒன்றுமே கேட்கவில்லையே. அவன் மணிபாலில் படித்து பட்டம் பெற்றான். வெளிநாட்டுக்கு பரீட்சைகளும் எழுதியிருக்கிறான் என்று நடேசன் துவங்கினார். மரியாதை கருதி காஃபியை அருந்தியவாறே சிந்திக்க ஆரம்பித்தேன். இதை தவிர வேற செவ்வாதேச ஜாதகம் ஏதாவது கைவசம் உண்டா என்று நான் எண்ணமிட்ட வண்ணம் இருந்தபடியால் அவர்கள் பேசியதில் பாதிக்கு மேல் என் மனதில் பதியவில்லை. இதெல்லாம் அவன் வாங்கின பரிசுகள் என்று ஸ்ரீமதி நடேசன் சுவரில் பொருத்தியிருந்த கண்ணாடி பீரோவை காட்டினாள். 2 பதக்கங்கள், 2 கோப்பைகள் ஏதோ இருப்பதைக் கண்டேன். பையன் சில கொள்கைகள் வைத்திருக்கிறான். நீங்கள் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீர்களே, சொல்லிவிடுகிறேன். நம்ம சம்பிரதாயப்படி பெண் பார்க்கும் படலம் அவனுக்கு பிடிக்கவில்லை. எங்காவது பொது இடத்தில் பார்க்கலாம் என்கிறான். பெண்ணோடு சில வார்த்தைகள் பேச வேண்டுமாம். அவர்கள் அடுக்கிக் கொண்டே போனார்கள். நான் இடைமறித்து, பிராப்தம் இருந்தால் பார்ப்போம், எனக்கு ஒரு கார்டு போட்டு விடுங்கள் என்று கூறிவிட்டு காஃபி கோப்பையை கீழே வைத்தேன். தம்பதிகள் எழுந்து வழி அனுப்ப வெளியே வந்தனர். மறுபடியும் முதற்படியில் ஒரு சர்க்கஸ். காரின் முகப்பின் மீது ஒரு கை வைத்தவாறு வெளிக்கதவை எட்டிவிட்டேன். இன்னும் காருக்கு ஷெட் கட்டளையாக்கும் என்று என்னால் கேட்காமல் இருக்க முடியவில்லை. இந்த காலத்தில் கண் மறைவாக காரை பூட்டி வைத்துவிட்டு தூங்கினால் அவ்வளவுதான் என்றார் நடேசன். என் கண்முன் வீட்டின் பக்கவாட்டில் காலியாக கிடந்த 10 அடி நிலம் பரவி நின்றது. கேட்டை மூடிவிட்டு தெருவில் நின்று ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு வீடு நோக்கி கிளம்பினேன். ஊரை விட்டு எங்கேயோ தொலைதூரத்தில் வீட்டை கட்டி போட்டு விடுகிறார்கள். அவர்கள் சொந்த காரில் பவனி வருவார்கள். என்னை போன்றவர்களோ இனி இப்படி எட்டாத இடத்தில் வரன் இருந்தால் நான் இந்த ஜாதகத்தை தொடக்கூட போவதில்லை. இப்படி ஒரு உறுதி எடுத்த பிறகு எனக்கு கொஞ்சம் தெம்பு வந்தது. வேகமாக நடந்து பஸ் ஸ்டாப்புக்கு வந்தேன். பஸ்ஸும் வந்தது. ஏறி அமர்ந்து வீடு வந்து சேர்ந்தேன். என் மனைவி ஆவலோடு எதிரே வந்தாள். உதட்டை பிதுக்கிவிட்டு என் சாய்வு நாற்காலியில் பொத்தென்று விழுந்தேன். என்ன ஆச்சு? ஒன்றுமே ஆகலை. அழகான வீடு கட்டியிருக்கிறார்கள். வீட்டுக்குள்ளேயே ஒருத்தரோடு ஒருத்தர் டெலிஃபோனில் பேசிக்கொள்கிறார்கள். நல்ல காஃபி தருகிறார்கள். இதுதான் இன்று கிடைத்த ஞானம் என்று எரிச்சலுடன் பதிலளித்தேன். அவள் இங்கிதமாக அப்பால் போய்விட்டாள். மெல்ல மின்விசிறி இயங்கியது. நான் கண்ணை மூடி ஆசுவாசப்படுத்தி கொண்டேன். ஏமாற்றத்தின் கைப்பு ஓரளவு அடங்கியது. நான் யாருடனும் எதை பற்றியும் பேசவில்லை. என் பெண் சரையு கூட என்னிடம் ஏதும் கேட்கவில்லை. ஆஸ்பத்திரியிலிருந்து அழுத்து வந்த அவள் கை கால் முகம் கழுவி என் எதிரே அமர்ந்தாள். ரிகார்டலி இதமான சங்கீதம் கேட்டாள். வயலின் இசை மிருதுவாக என் நரம்புகளை வருடி கொடுத்தது. கண்களை மூடியபடி படுத்திருந்த நான் மெல்ல திருட்டுத்தனமாக ஒரு கண் இமையை விலக்கி அவள் முகத்தை நோட்டம் விட்டேன். சஞ்சலமின்றி இளம் புன்னகை ஒன்று முகத்தில் தவழ அவள் சங்கீதத்தை ரசித்தாள். கால்களை நீட்டி கிழவி போல் நீவி விட்டு கொண்டாள். ஏன் அம்மா, கால் வலிக்கிறதா என்று கரிசனத்தோடு கேட்டு அவள் தாய் அவளுக்கு பலகாரம் காஃபியை தந்தாள். 4 ஆபரேஷன், 2 எமர்ஜென்சி கேஸ், அட்மிஷன் தவிர வழக்கமான நடை, 3 நர்ஸ் லீவ் என்றால் சரையு சுருக்கமாக. பேசாமல் உன் பெரிய அக்கா மாதிரி பேங்க் வேலைக்கு போயிருக்கலாம், இல்லையோ சின்னவ மாதிரி டீச்சர் ஆகியிருக்கலாம். ஓய்வே இல்லாத வேலையை தேர்ந்தெடுத்துட்ட என்றாள் தாய். சரியம்மா சரியம்மா, எல்லோரும் பேங்க்லேயே உட்கார்ந்துட்டும் பாடம் சொல்லி கொடுத்து கொண்டும் இருந்தா யார் நோயாளிகளை பார்த்துக்குவா? நீதானே சொன்னேன், அப்பா ஆஸ்பத்திரியில் இருந்தப்ப அந்த நர்ஸ் ஒவ்வொருத்தையும் உனக்கு பெண் மாதிரி இருந்தான்னு. பெண் தாயின் வாயை மடக்கி அனுப்பிவிட்டாள். எனக்கும் என் குழந்தையின் அலுப்பை பார்த்து கஷ்டமாக இருந்தது. ஆனால் அவளேதான் இதை தேர்ந்தெடுத்து படித்தாள். வாய்ப்பு கிடைத்தால் டாக்டராக கூட போக ஆசைப்பட்டாள். பெண் வேலைக்கு போக வேண்டும் என்று 2-3 நபர்கள் கேட்ட பிறகுதான் பெரியவளை வேலைக்கு அனுப்பினேன். பிறகு இருவருக்கும் தொழில் கல்வியை கற்றுக் கொடுத்தேன். நான் உறங்கிவிட்டேன் போலும். உணவருந்த அழைத்த பின் எழுந்தேன். சாப்பாடு முடிந்ததும் யாருடனும் பேசாமல் படுக்கைக்கே விரைந்தேன். சற்றைக்கெல்லாம் என் நெற்றி மீது இதமாக ஒரு கை வருடியது. என் மகள் என் நாடியை பார்த்தாள். அடுத்தபடி இரத்த அழுத்தம் பார்ப்பாள். நான் எனக்குள் சிரித்து கொண்டேன். என்ன அப்பா, என்ன நடந்தது? ஏன் இப்படி படபடப்பு வந்து விட்டது என்று அவள் பரிவுடன் விசாரித்தாள். ஒன்றுமில்லை அம்மா. சோர்ந்து போவதிலே பயன் என்ன அப்பா? அனாவசியமாக கவலைப்படுறீங்க நீங்க. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து தர வேண்டும் என்று நான் பாடுபடுவது அனாவசியமான கவலையா? மறுநாள் காலை எழுந்ததுமே சோர்வு தொடர்ந்தது. அதனால் பல் துளைக்கி காஃபி அருந்திவிட்டு மீண்டும் படுத்து உறங்கிவிட்டேன்.
சரியும் வேலைக்கு போய்விட்டாள் போலும். எதிர் வீட்டில் எனக்காக போன் வந்திருப்பதாக என்னை எழுப்பவே அதிசயப்பட்டபடியே அங்கு சென்றேன். நடேசன் தான் பேசினார். இந்த நம்பரில் என்னை கூப்பிடலாம்னு எப்படி தெரிந்தது என்று முதலில் வியப்புடன் கேட்டேன். அங்கே இருப்பது என்னுடைய பள்ளி தோழன்னு நேற்று திடீர்னு தெரிஞ்சது. இப்ப பேச வசதியாச்சு என்று நடேசன் சகஜமாக பேசினார். அப்படியா, சொல்லுங்க என்றேன். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா இன்னைக்கு மாலை காந்திஜி சிலை அருகே உங்கள் பெண்ணை அழைச்சிட்டு வர முடியுமா? என் மனைவியும் நானும் பையனை கூட்டிக் கொண்டு வருகிறோம் என்றார். ஜாதகம் பார்த்தாச்சா என்று நான் எச்சரிக்கையுடன் கேட்டேன். ஆச்சு. நீங்க எங்க வீட்டுக்கு வந்துவிட்டு போன பிறகு உடனே கார் எடுத்துக்கொண்டு போய் பார்த்தேன். அங்கேதான் என் நண்பனை, அதாவது உங்க எதிர் வீட்டுக்காரனை பார்க்க நேர்ந்தது என்று அவர் விவரித்தார். சரி, நான் வீட்டுக்கு போய் கேட்டுவிட்டு வந்து சொல்கிறேன். என் பெண் வேலைக்கு போயாச்சு. நான் டெலிஃபோனை வைத்துவிட்டு அந்த வீட்டு மனிதர்களிடம் நன்றி தெரிவித்துவிட்டு கிளம்பினேன். என்ன சொன்னான் நடேசன் என்று அவர் கேட்ட பிறகு விவரமெல்லாம் கூறினேன். நான் சொன்னேன், அவனுக்கு சரையு மாதிரி பெண் கிடைப்பது கஷ்டம் என்று. பிராப்தம் எப்படியோ என்று வழவழவென்று பதில் தந்துவிட்டு என் வீடு திரும்பினேன். என் மனைவியுடன் பேசி முடித்து பெண்ணை போய் பார்த்து சொல்லிவிட்டு வந்தேன். வீட்டிலேயே கொஞ்சம் தித்திப்பு காரம் பட்சணங்கள் செய்து முடித்தாள் என் மனைவி. மாலை நாங்கள் மூவரும் கடற்கரைக்கு சென்றோம். காந்திஜி சிலை அருகில் படிக்கட்டுகளில் அவர்கள் மகன் முரளி, மகள் ரத்னா சகிதம் காத்திருந்தனர். நான் பரஸ்பரம் எல்லோரையும் அறிமுகப்படுத்தினேன். பிறகு மௌனமாக எல்லோரும் மணற்பரப்பை அடைந்தோம். எல்லோரும் உட்காரலாமே என்று நடேசன் தொடங்கினார். முதலில் கொஞ்சம் இறுக்கமாக இருந்தது. என் மனைவி பட்சணங்களை எடுத்து காகித தட்டுகளில் பரிமாறி உபசரிக்க தொடங்கியதும் எல்லோருக்கும் பேச தோன்றியது. டாக்டர் முரளி சரவியை பார்த்து நேரடியாக பேசினான். எந்த காலேஜில் படிச்சீங்க என்று கேட்டான். குவீன் மேரிஸ் தான். நீங்க என்று அவளும் சகஜமாக பேசினாள். நடேசன் சரவியை பாடச் சொன்னார். அவள் தேவாரம் ஒன்றை பாடினாள். பேச்சு களைகட்டியது. என்ன நகை போட போறீங்க என்று முரளியின் தாயார் ஆரம்பித்தாள். என் மனைவி சொன்னாள், 15 பவுன் தானா? எங்க பெண்ணுக்கு 20 போட்டோம். தவிர மாப்பிள்ளைக்கு மைனர் செயின், மோதிரம் இதெல்லாம் பழக்கம்தானே என்றாள் அந்த அம்மாள். மற்ற 2 பெண்ணுக்கும் 10 பவுன் தான் போட முடிந்தது. இவள் சம்பாத்தியத்தை சேர்த்துதான் 5க்கு மேலே போட முடிகிறது என்று விளக்கினேன் நான். நாங்க வரதட்சணை வாங்க மாட்டோம். உங்களுக்கு வேளச்சேரியில ஒரு வீடு இருக்கிறதாமே என்று ஆரம்பித்தாள் முரளியின் தாயார். டாக்டர் என்னை சட்டென்று உண்ணினான். நான் அவர்களுக்கு உடனே பதில் சொல்லவில்லை. என் மகளை பார்த்து, சரையு, நீ என்ன சொல்ற? தனியாக சொல்றதானால் உன் அம்மாவை அந்தண்ட அழைச்சிட்டு போய் சொல்லு என்றேன். முடிவை அவள் கையில் விடலாம் என்ற நோக்கம் எனக்கு. அவள் மட்டும் மனப்பூர்வமாக அந்த பையனை விரும்பினால் நான் என் வீட்டை விற்று தயாராக இருந்தேன். டாக்டருக்கு என்ன பிளட் குரூப் கேளுங்கப்பா என்றாள் அவள் சம்பந்தமில்லாமல். ஏன் கேட்குற என்றேன் ஆச்சரியத்துடன். எனக்கு ஹார்வேஜ் ஃபேக்டர் இருக்குதே, நீங்க ஜாதக பொருத்தத்தையே பார்க்குறீங்க. அதுலேயே ஒருத்தர் சொன்ன மாதிரி ஒருத்தர் சொல்லலன்னு சொல்றீங்க. வைத்தியத்தில் அப்படி இல்லை அப்பா, சில ரத்தம் தான் சேரும். அந்த வித்தியாசத்துல எத்தனை தாம்பத்தியம் திண்டாடி போறதப்பா. டாக்டரை கேளுங்க, எங்க கிளினிக்ல பல கேஸு என்றால் சரியு நிதானமாக. என்ன இப்படி பேசுறா உங்க பெண்? நினைச்சு பார்த்தால் அசிங்கமா இல்லை என்று வெகுண்டு எழுந்தான் டாக்டர் முரளி. இந்த காலத்து பெண்களுக்கு வெக்கமே இல்லை என்றாள் அவனுடைய தாய். புத்திசாலியாகத்தானே பேசினா அண்ணா, உன் பிளட் குரூப் சொல்லேன் என்று இடைமறித்தாள் அவர்கள் பெண் ரத்னா. ரத்னா என்று கோபமாக பெண்ணை அடக்கினார் நடேசன். அவள் பயந்து பின்பக்கமாக நகர்ந்து விட்டாள். என்னம்மா சரையோ, இந்த கேள்வியை என்னிடம் கேட்டிருந்தால் நானே மாமியிடம் ரகசியமாக விசாரித்திருப்பேனே. பார், உன்னை அவர் தப்பாக எடை போடுறா என்று என் மனைவி மிக்க துக்கத்துடன் தன் மகளிடம் கெஞ்சினாள். நடேசன் மேல் துண்டை எடுத்து உருவி போட்டு கொண்டார். சார், நீங்களும் நானும் பேசுவோம். எனக்கு பளிச்சென்று பேசத்தான் தெரியும். என் பையன் ஓரளவு நன்றாக கால் ஊன்றி விட்டான். நாங்க இருக்கிற வேளச்சேரி வட்டாரத்துல ஒரு நல்ல மருத்துவமனை தேவைப்படுகிறது. எனக்கு இன்னும் ஒரு பெண் கல்யாணத்துக்கு இருக்கிறாள். அதனால் அந்த வசதியை அவனுக்கு செய்து கொடுக்க முடியவில்லை. உங்க வீட்டை உங்க பெண் மீது எழுதி வைத்தால் நன்றாக இருக்கும். உங்கள் பெண் தானே வாழப்போகிறாள். செவ்வாய் தோஷ ஜாதகம், நர்ஸ் வேலை பார்த்த பெண் என்று கூறி நிறுத்தினார். ஏன், நர்ஸ் வேலைக்கு என்ன? புனிதமான தொழிலை அவளே தேர்ந்தெடுத்தா என்றேன் பெருமையாக. புனிதம்தான்,
லட்சியவாதத்துக்கு சரிதான். ஆனால் எத்தனை பேர் அழுக்கையெல்லாம் அப்புறப்படுத்தி இருப்பாள். அதை நினைச்சா ரொம்ப பேர் யோசிப்பாளே என்றாள் திருமதி நடேசன். நான் என் மகளை பார்த்தேன். அவள் கண்களில் தீ மூழ்வது புரிந்தது. டாக்டர் தொழில் மட்டும் என்று அவள் அந்த அம்மாளை பார்த்து கேட்டே விட்டாள். எனக்குள் கல் வார்த்தது போல ஆகிவிட்டது. அவரைப் போலவே நானும் என் மேல் தொண்டை மடித்து நின்றேன். நல்ல இதமான சூழ்நிலையில இருக்கிறோம். இப்படியே பிரிவோம் சார். எனக்கு வேளச்சேரியில ஒரு சிறிய வீடு இருக்கிறது. நாங்க 2 பேரும் வயதான காலத்தில் இருக்க ஒரு நிழல். அதில் இப்பொழுது இருந்தால் செலவுக்கு பணம் குறையும். வட்டி கட்ட வேண்டும். நான் சாதாரண நடு வர்க்கத்து மனிதன் சார். நிறைய வாடகைக்கு அதை யாருக்கோ கொடுத்துவிட்டு நான் சொற்ப குடிக்கூலியில் அற்ப வசதியுடன் ஒன்று கொடுத்தனம் நடத்துகிறேன் சார். நமக்கு ஒத்து வராது சார். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பார்கள். உங்கள் வீட்டு வாசலில் கார் நிறுத்தியிருந்த விதம் ஒன்றே என்னை விரட்டி இருக்க வேண்டும். வீட்டை தேடி வருபவர்களை தாராளமாக வரவேற்காமல் ஒரு பெரிய நந்தியை குறுக்கே நிறுத்தினதில் புரிகிறது உங்களுக்கு அடுத்தவர்கள் மனநிலை பற்றி கவலை கிடையாது என்று. சொத்து மீது அபார ஆசை. போதும் சார். உங்களுக்கு எவ்வளவு பணம் இருந்தால் எனக்கு என்ன சார்? மனம் விசாலமில்லாத வீட்டில் என் பெண்ணுக்கு புழுக்கமாகிவிடும். செவ்வா செவ்வா தோஷம் கிடக்கட்டும் சார். என் பெண்ணுக்கு நல்ல இன்பமான நிறைவான வாழ்க்கை வேண்டும். அதுதான் முக்கியம். நானும் என் உடம்பிலே யுகம் யுகமாக ஊறிவிட்ட பழக்கத்தில் அவளுக்கு மன வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்பு தேடியது உண்மைதான். பாதுகாப்பு என்ன பெரிய பாதுகாப்பு? நீங்க ஒரு நல்ல யோசனை சொன்னீங்க. வீட்டை அவ பேர்ல எழுதி வச்சிடுறேன். தேங்க்யூ சார். என் புத்தியை தெளிவுபடுத்திட்டீங்க. அவள் தன் தொழில் செய்து கொண்டு பிறர் கஷ்டத்தை நீக்கிக் கொண்டு வாழட்டும். நான் படபடப்பாய் பேசிவிட்டேன். எனக்கு மூச்சு வாங்கியது. முகம் சிவந்தது. வைத்தியனின் நுண்ணறிவுடன் முரளி சட்டென்று என் நாடியை பார்த்தான். சரையு அதற்குள் என்னை தழுவியபடி அமர வைத்து, எதுக்கப்பா நீங்க உணர்ச்சி வசப்படுறீங்க? நீங்க இனி செய்ய போறதையெல்லாம் இப்ப விஸ்தரிக்கணுமா? சரிபடலனா போச்சு என்று அன்புடன் கடிந்தாள். என் மனைவி தன் புடவை தலைப்பால் என் முகத்தை விசிறினாள். வாடா முரளி, அவர் கையை விடு என்று கட்டளையிட்டார் தந்தை. அவன் என் கையை பார்த்துவிட்டு ஹார்ட் என்று முடிக்காமல் சரையுவை கேட்டான். ஆமாம் என்று என் மகள் கண்ணிமைத்தாள். அவன் வேகமாக நடந்து செல்லும் தன் பெற்றோரை பின்பற்றவும் முடியாமல் எங்களை அப்படியே விட்டுவிட்டும் துணியாமல் தவித்தான். நீங்க போங்க, எனக்கு பழக்கம்தான், பார்த்து கொள்கிறேன் என்றாள் சரையு. அவன் கை கூப்பி விட்டு விடைபெற்றான். இப்பொழுது அவன் முகத்தில் ஒரு கனிவு இருந்தது. நான் ஆசுவாசம் அடையும் வரை அவன் என் அருகில் இருந்தான். பிறகு மிஸ்டர் சரையு, என் பிளட் குரூப் கூட என்று ஆரம்பித்தவனை சரையு கை அமர்த்தி நிறுத்திவிட்டாள். இனி தேவையில்லை. நான் இனி கன்னியாகவே இருப்பதாக தீர்மானித்து விட்டேன். என் தகப்பனாருக்கு ஒரு மகன் இல்லை. அப்படி ஒருவன் இருந்திருந்தால் அவன் என் அப்பா அம்மாவை கவனிப்பான். அவன் கடமை தவறினாலும் ஊரார் அவனை சொல்லி செய்ய வைப்பார்கள். இன்றைக்கு இவ்வளவு விஸ்தாரமாக பேசிய பிறகுதான் எனக்கு எல்லாம் தெல்லென புரிந்தது. நான் இனி என் பெற்றோருக்கு ஒரு பிள்ளை என்றாள் சரையு தீர்மானமாக. எனக்கும் இன்றைக்கு பல விஷயம் புரிந்தது. நீங்க சொல்வது போல இரத்த குரூப் கவனிக்க வேண்டியதுதான். நடேசன் தூர நின்று மகனுக்காக காத்திருப்பது தெரிந்தது. ரத்னா ஓடோடி வந்தாள். அண்ணா, அப்பா கோபமாக இருக்கிறார், வா சீக்கிரம் என்றாள். டாக்டர் முரளி கிளம்பி விட்டான். அவன் திரும்பி பாராமல் தன் தங்கையுடன் நடந்தான். தன் பெற்றோர் இருக்குமிடம் அடைந்தவுடன் ஒரு முறை திரும்பி பார்த்தார்கள் அண்ணன் தங்கை இருவரும். கையை உயர தூக்கி அஞ்சலி செய்தனர். நானும் கையை தூக்கி ஆமோதித்தேன். வெக்கமில்லைன்னு உன்னை சொன்னார்களே, அந்த பையனுக்குத்தான் வெக்கமில்லை. அப்பாவோடும் சேருகிறான், நம்ம கிட்டையும் குழகிறான். நான் நரநரவென்று பல்லை கடித்தேன். போதும் அப்பா, அவர்களோ போய்விட்டார்கள். இன்னும் என்ன கோபமும் தாபமும் என்றாள் சரையு. படிப்பும் பண்பும் அவர்கள் உடம்பிலே ஊறவே இல்லையே. டாக்டர் பையன் தன் தொழிலின் புனிதம் புரியாமல் வியாபாரமாக நினைக்கிறானே என்று என் மனைவி அங்கலாய்த்தாள். ஊறி போனதையெல்லாம் ஒரே நாளில் நீக்கிவிட முடியாதம்மா. பசங்களை படிக்க வைக்கணும், வேலைக்கு அனுப்பணும், கல்யாணம் செய்து வைக்கணும். இப்படி ஒரு நியதி. ரயில் வண்டி தொடர் மாதிரி. ஒரே மாதிரி ஜாதகம், பெண் பார்ப்பது, லௌகிகம் பேசுவது எல்லாம் கண்மூடித்தனமாக நடக்கிறது. இப்படி எத்தனை பேரம்மா இந்த அப்பா மாதிரி உப்பு காகிதமாக உரசி எடுப்பா சொல்லு என்று மொழிந்துவிட்டு என் மகள் பெரிய நகைச்சுவை கண்டவள் போல கலகலவென்று சிரித்தாள். இந்த மாதிரி ஊறிப்போன வியாதிகளுக்கு என்னை போல ஒரு இதய கோளாறு என்ன செய்துவிட முடியும்? என் பெண்ணும் அந்த டாக்டரும் ரத்னாவும் கை தூக்கி காட்டிக்கொண்ட போது
இந்த இளைஞர் உலகம்தான் வழிகாட்டப் போகிறது என்று எனக்கு தோன்றியது. பொழுது சாயும் நேரம். கிருஷ்ணமூர்த்தி தோட்டத்தில் வேலை முடிந்து கூலி ஆட்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு வந்தார். அவர் மகள் பானுமதி சிறு கைப்பெட்டியோடு வீட்டுக்குள் நுழைந்து கொண்டிருந்தாள். பானு, கிருஷ்ணமூர்த்தி குரல் கேட்டு பானுமதி திரும்பி பார்த்தாள். என்னம்மா இந்த நேரத்துல தனியா வர்ற? மச்சான் வரலையா? எப்பவும் மச்சானோட கார்ல வருவ? மச்சான் ஊர்ல இல்லப்பா. நான் உங்களையும் அம்மாவையும் பார்க்கணும்னு நினைச்சேன். அதான் புறப்பட்டு வந்தேன். ஏம்மா, ஒரு ஃபோன் போட்டிருந்தா நாங்களே வந்திருப்போம்ல. அம்மா என்று குரல் கொடுத்தபடியே பானுமதி வீட்டுக்குள் சென்றாள். வாமா பானு, என்ன தனியா வந்திருக்கிற? மச்சான் வரலையா? அம்மாவும் அதே கேள்வி கேட்டாள். வரலம்மா, அதிசயமா இருக்குது. ஒரு நாளும் நீ தனியே வந்ததில்லையே. அப்பாவின் ஆதங்கம் அடங்கவில்லை. சரி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். புள்ள மூஞ்சி என்னவோ போல இருக்குது. நீ மூஞ்சியை கழுவு, காஃபி கொண்டாரேன். தாய்ப்பாசம் வெளிப்பட்டது. புள்ள உள்ள ஒரு பெட்டியோட தனியா வந்திருக்கிறா. இப்படி வந்ததே இல்லையே. கிருஷ்ணமூர்த்தி தானே பேசிக் கொண்டிருந்தார். கேட்டுக்கொண்டிருந்த அவர் மனைவி, விடுங்க, ஏதோ நம்மளை பார்க்கணும்னு நினைச்சிருக்கிறா, வந்துட்டா. ஒரு ஃபோன் போட்டிருந்தா நாமளே போய் இருக்கலாம்ல. தெரியல. அப்பா, பானுமதி வந்து நின்றாள். நான் ஒரு வாரத்துக்கு உங்க கூட இருந்துட்டு போகலாம் தான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தேன். நீ வந்தது மச்சானுக்கு தெரியுமா? இல்லப்பா, அவர் வெளியூர் போய் 2 நாள் ஆச்சு. அத்தை கிட்ட சொல்லிட்டு வந்தேன். அவங்க உன்னை தனியா போகாதேன்னு சொல்லலையா? சொன்னாங்க. அதனால என்னங்க, இங்க பஸ் ஏறினா எங்க ஊருக்குள்ள போய் இறங்க போறேன், சொல்லிட்டு வந்துட்டேன். அடுத்த நாள் காலையில பானுமதியின் கணவன் சோமசுந்தரம் வந்து விட்டான். வாங்க மாப்பிள. பானுமதி எங்கே? நான் ஒரு சொல்லியா கோயம்புத்தூர் போயிருந்தேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா பானுமதி இல்ல. இங்க புறப்பட்டு வந்தான்னு அம்மா சொன்னாங்க. அவங்க தனியா போகாதேன்னு சொல்லியும் கேட்காம வந்துட்டாளாம். பானு, கிருஷ்ணமூர்த்தி உள்ளே குரல் கொடுத்தார். இங்கே பாரு, இங்க யார் வந்திருக்காங்கன்னு வந்து பாரு. வந்த பானுமதி மௌனமாக நின்றாள். என்ன பானு, அம்மா வேண்டாம் என்று சொல்ல சொல்ல தனியே புறப்பட்டு வந்துட்ட? அப்புறம் பேசிக்கலாம், உள்ளே வந்து உட்காருங்க மாப்பிள்ளை. என்னங்க மாமா, இப்படி பானு ஒரு நாள் கூட வந்ததில்ல. ராத்திரி வீட்டுக்கு வந்ததும் வந்து பார்த்ததும் எனக்கு பொசுக்குன்னு போச்சு. அதான் எந்திரிச்சு படுக்கையிலே வந்தேன். போய் குளிச்சுட்டு வாங்க, சாவகாசமா பேசலாம். பானு, மாப்பிள்ளைக்கு அலமாரியிலிருந்து வேட்டி துண்டெல்லாம் எடுத்துக்கொடு. காலை சிற்றுண்டி சாப்பிட்டபடி, சரி பானு, புறப்பட்டு போகலாம் என்றான் சோமசுந்தரம். அப்பா அம்மா கூட ஒரு வாரத்துக்கு இருந்துட்டு வரீங்க? சரிங்க மாப்பிள்ளை, இருந்துட்டு வரட்டும். ஒரு வாரம் ஓடிவிட்டது. பானுமதி புறப்பட போவதாய் தெரியவில்லை. பானுமதி, ஒரு வாரம் ஆச்சு, மச்சான காணோம். சரி, புறப்படு, நானே கொண்டு போய் உன்னை விட்டுட்டு வரேன். புள்ள போயிட்டா நமக்கு பொசுக்குன்னு இருக்கும். மனைவி விஜயலட்சுமி மெல்லிய குரலில் முணுமுணுத்தாள். அதனால் என்ன, 1000 மைலுக்கு அந்த பக்கமா இருக்கிறா. நினைச்சா போய் பார்த்துட்டு வரலாம். பக்கத்துல தானே இருக்கிறா. என்ன பானு, புறப்படலாமா? இல்ல மாப்பிள்ளை வந்துருவாரு, அவர் கூட போகலாங்கிறியா? நான் இப்ப போகலப்பா. பின்ன எப்ப போற? நான் அங்க போகவே மாட்டேன். கிருஷ்ணமூர்த்தி மனைவியை கூப்பிட்டார். இங்க வந்து பாரு, உன் பிள்ளை என்ன சொல்றான்னு. என்ன சொல்றா? மாப்பிள்ளை ஊருக்கு போகவே மாட்டாளாம். ஐயோ, இது என்ன இப்படி சொல்றா? விஜயலட்சுமி அழாத குறையாக சொற்களை உதிர்த்தாள். மாப்பிள்ளை நல்ல மனுஷன். உங்க வீட்டுல மாப்பிள்ளை, நீ, உங்க அத்தை 3 பேரும் தானே. உங்க அத்தையும் உன் மேல எங்களோட பிரியம் வச்சிருக்காங்க. அப்புறம் என்ன குறைச்சல் உனக்கு? புறப்படு, நானே கூட வரேன். இல்லப்பா, நான் போகலை. இப்படி வாங்க. கணவனை விஜயலட்சுமி அருகில் கூப்பிட்டாள். என்னமோ வந்தாப்புல இருந்து அவன் மூஞ்சி கலையாவே இல்லை. ஒரு மாதிரி இருக்கிறா. இப்ப இருக்கட்டுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். நாட்கள் ஓடிவிட்டன. பானுமதி கணவன் ஊருக்கு போகும் அறிகுறியே இல்லை. ஒரு நாள் கிருஷ்ணமூர்த்தியும் அவர் மனைவியும் உட்கார்ந்து மெதுவான குரலில் உரையாடி கொண்டிருந்தார்கள். பானுமதி அவர்கள் எதிரில் போய் நின்றாள். அப்பா, அம்மா, நான் ஒன்று சொல்ல போறேன். கேட்டா உங்க 2 பேராலையும் தாங்க முடியாது. இருந்தாலும் சொல்லித்தான் ஆகணும். எத்தனை நாளைக்குத்தான் இப்படியே நாளை ஓட்டிக்கிட்டு இருக்கிறது? மனதை தைரியப்படுத்திக்கோங்க. என்னம்மா, என்னமோ குண்டை தூக்கி போடுற போல இருக்குது. ஆமாம்பா, நான் இனிமேலும் எப்பவுமே புருஷன் வீட்டுக்கு போக போறதில்லை. அவர்கிட்ட இருந்து நான் விவாகரத்து வாங்கிக்க போறேன். என்ன உளர்ற? நான் ஒன்றும் உளரல. என்னோட முடிவைத்தான் சொன்னேன்.
எனக்கு கல்யாணமாகி 5 வருஷம் ஆச்சு. எப்பவாவது புகுந்த வீட்டை பத்தி சொல்லி இருப்பேனா? இல்லையே. உங்க மாப்பிள்ளை ரொம்ப தங்கமானவர் என்று நினைக்கிறீர்கள். எங்க அத்தை என் மேல உங்களை விட பிரியம் வச்சிருக்கிறதா சொல்றீங்க. அதுதான் இல்ல. நான் இத்தனை நாளும் நடந்துகிட்ட விதத்துல அந்த முடிவுக்கு வந்திருக்கீங்க. அப்படி ஒரு நடிப்பு உங்களை நம்ப வச்சது. கல்யாணமாகி போய் ஒரு 3 மாசம் நல்லா இருந்திருப்பேன். அதுக்கப்புறம் நான் இத்தனை நாளும் பட்டதெல்லாம் நரக வேதனைதான். நம்ம குடும்பத்தில் என் கூட பிறந்த அண்ணன் வேற ஜாதியில காதலிச்சு கல்யாணம் முடிச்சதால உங்களுக்கு பிடிக்காமல் அவனை அடியோடு அறுத்து விட்டுட்டீங்க. நீங்க பட்ட வேதனையை நானும் கூட பார்த்தவளாச்சே. எனக்கு கல்யாணம் முடிச்சு அனுப்புறப்ப நீங்க மாப்பிள்ளையை பார்த்து மருமகனும் மகனும் நீங்க தான் சொன்னது எனக்கு அப்படியே நினைப்புல இருக்கு. அண்ணன் கல்யாணத்துல புண்ணா போன உங்க மனச நான் தான் ஆத்தணும்னு வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அதனால்தான் புகுந்த வீட்டுல எனக்கு எந்த குறையும் இல்லைன்னு காட்டிக்கிட்டு இருந்தேன். நானும் நல்லா பிழைக்கலைன்னா உங்க மனசு தாங்குமா? எப்படியோ காலத்தை ஓட்டிட்டு இருந்தேன். கல்யாணம் முடிஞ்ச நாளிலிருந்து நான் பட்ட அனுபவிச்ச கஷ்டத்தையெல்லாம் பெரிய கதையா எழுதலாம். அண்ணன் வீட்டை விட்டு போனதிலிருந்து உங்க பாசத்தையெல்லாம் என் மேல கொட்டி நல்ல மாப்பிள்ளை தேடி பார்த்து இவருக்கு கட்டி கொடுத்தீங்க. ஆனால் அவர் நல்லவர் இல்லப்பா. இனிமேலும் மறைச்சு பிரயோஜனம் இல்லை. சொல்றேன் கேளுங்க. அவர் எப்போதுமே வீட்டில் தங்கவே மாட்டார். அவங்க அம்மா விவசாயத்தை பார்ப்பாங்க. ஒரே மகன், ரொம்ப செல்லம். விவசாயத்துல ஏராளமான வரவு. மகன் எவ்வளவு பணம் கேட்டாலும் எடுத்து கொடுப்பாங்க. எங்க போற, என்ன பண்றேன்னு ஒன்றும் கேட்க மாட்டாங்க. அவருக்கு நிறைய சிநேகிதக்காரங்க இருக்காங்க. அவங்கள 4 பேரை ஒரு நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாரு. வீட்டுல பெரிய விருந்து நடக்கும். சாதாரண விருந்து இல்ல, விஸ்கி பிராந்தின்னு பாட்டில்களா வாங்கிக்கிட்டு வருவாரு. அத்தை அதெல்லாம் என்னன்னே கேட்க மாட்டாங்க. என்னை கூப்பிட்டு அவங்க கூட சிநேகிதங்கள்லாம் வந்திருக்காங்க, அங்க போய் பக்கத்துல இருந்து கவனிப்பாங்க. அவர் ஒரு நாள் கூட பிரியமா பேசினதே இல்லை. ஏதாவது சொல்லி திட்டிக்கிட்டே இருப்பாரு, உதைச்சு போடுவாரு. ஒரு நாள் ராத்திரி ரொம்ப நேரம் ஆகி போச்சு. அந்த நேரத்துல வந்து கதவை தட்டினார். அத்தை நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. நான் எந்திரிச்சு போய் யாரு கதவை தட்டுறதுன்னு ஜன்னலை திறந்து பார்த்தேன். அவர் ஆடிக்கிட்டு நின்னாரு. நான் கதவை திறந்தேன். என்னடி இந்த நேரத்துல ஜன்னலை திறந்து வச்சு எதிர் வீட்டில் பார்த்துட்டு இருக்க? எதிர்த்த வீட்டுக்காரனுக்கும் உனக்கும் ஏதாச்சும் இருக்கான்னு கையில புகஞ்சுகிட்டு இருந்த சிகரெட்டை அப்படியே வயிற்று மேல குத்துனார். இத பாரம்மா என்று அந்த சூடுபட்ட வடுவை அம்மாவிடம் காட்டினாள். ஐயோ! இந்த விஜயலட்சுமி கண்களில் நீர் வடிந்தது. என்னம்மா இப்படி என்று கிருஷ்ணமூர்த்தி துடிதுடித்தார். இப்படி எத்தனையோ வாட்டி சூடுபட்டு இருக்கிறேன். உடம்புல எங்க பார்த்தாலும் தழும்பு இருக்கும். எங்க அத்தையை பத்தி சொன்னா நம்ப கூட மாட்டீங்க. அவங்களுக்கு எவ்வளவு சொத்து இருந்தாலும் மனசு நிறையாது. நீ என்ன சொத்து கொண்டாந்த? என்ன கேட்காத நாளே இருக்காது. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு ஏதாச்சும் முக்கியமான செலவு வந்தால் போய் உங்க அப்பங்கிட்ட வாங்கிக்கிட்டு வான்னு என்னை அனுப்பிடுவாங்க. மகனும் அதுக்கு துணை. உடனே வா வா போகலாம்னு கூட்டிட்டு வந்துடுவார். நீங்க எத்தனையோ வாட்டி எதுக்குன்னே கூட கேட்காம பணம் கொடுத்துருக்கீங்க. அதோட அவங்க மகளுக்கு ஏதாச்சும் நகை வேணும்னா உடனே என்ன உன்கிட்ட அனுப்பிடுவாங்க. அப்பா, நினைச்சு பாருங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க எத்தனை நகை செய்து போட்டிருக்கீங்கன்னு. அந்த நகையெல்லாம் நேரா மகளுக்கு போய் சேர்ந்துடும். ஒரு நகையை கூட நான் போட்டதில்லை. இது எல்லாத்தையும் விட எனக்கு குழந்தை பிறக்காததால என்ன மலடி மலடின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம்ப்பா, உங்க மனசு நொகக்கூடாதுன்னு எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு நாளை ஓட்டினேன். அண்ணன் அப்படி செஞ்சதுக்கு அப்புறம் நானும் வாழா வெட்டியா வந்துட்டா உங்களால எப்படி தாங்கிக்க முடியும்? ஒவ்வொரு நாளும் ராத்திரி பகலா யோசித்தேன். கடைசியில் இந்த முடிவு எடுத்தேன். ஒரு குடும்பம்னா சந்தோஷம், சண்டை, சங்கடம் எல்லாம் இருக்கும். அதுதான் குடும்பம். நீங்களும் அம்மாவும் எத்தனை நாள் சண்டை போட்டுட்டு நாள் கணக்குல ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டீங்க. ஆனா உங்க மனசுக்குள்ள குறையாத பாசம். சண்டை போட்டுட்டு நீங்க தோட்டத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆனா போச்சு, அம்மாவால இருக்கவே முடியாது. எங்க உங்க அப்பனை இன்னும் காணணும்னு ஒரு 10 தடவை வெளியே வந்து எட்டி எட்டி பார்ப்பாங்க. அம்மா சண்டை போட்டுக்கிட்டு சாப்பிடாம படுத்துக்கிட்டா நீங்க என்கிட்ட சொல்லி அம்மாவை போய் சாப்பிட சொல்லுன்னு நச்சரிப்பீங்க. வெளியில சண்டை, உள்ளுக்குள்ள தனியாத பாசம். ஆனால் நான் புகுந்த வீட்டில் அப்படி இல்லையே. வெளியில்தான் பாசம் பிரியம் எல்லாம், உள்ளுக்குள்ள வெறுப்பு. அம்மாளும் மகனும்
2 பேரும் ஒண்ணுதான். அவங்க நுனி நாக்கில் தேனும், அடி நாக்குல பூரா விஷம். நீங்க எனக்கு எத்தனை மாப்பிள்ளை பார்த்தீங்க? எத்தனை மாப்பிள்ளை கழிச்சிங்க? ஒரு மாப்பிள்ளைக்கு ஜாதகம் சரியில்லைன்னு சொல்வீங்க. இன்னொருத்தர் அழகில்லைன்னு சொல்வீங்க. ஒண்ணு பெரிய குடும்பம்பீங்க. அத்தோட நின்னுச்சா? புள்ளைய போய் பார்த்துட்டு வர்றதுக்கு ஊருக்கு பக்கமா இருக்கணும்னு இப்படி எத்தனையோ மாப்பிள்ளைகளை கழிச்சு இந்த மாப்பிள்ளையை முடிவு செஞ்சீங்க. ஆனா யாராலும் ஒருத்தர் அடி மனசை புரிஞ்சிக்கவே முடியாது. நான் அங்க போய் அந்த குடும்பத்தில் பிழைக்கவே மாட்டேன். சீக்கிரம் விவாகரத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம். பானு, நீ படிச்சவ, விவரம் தெரிஞ்சவ. எங்களுக்கு புத்தி சொல்ல வேண்டிய நீ பேசுறது எப்படி ஏத்துக்கிறதுன்னு தெரியல. ஆமாம்மா, அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஆகாது. நாங்க 2 பேரும் உன்னை கூட்டிக்கிட்டு போய் மாப்பிள்ளைகிட்டையும் சம்மந்தி அம்மாக்கிட்டையும் விவரமா பேசி புள்ளைய நல்லா வச்சுக்கணுங்கன்னு சொல்லிட்டு வர்றோம். அம்மாவின் அழுகுரல். அங்கே போறது, நான் சேர்ந்து இருக்கிறது, அதையெல்லாம் பத்தி நினைக்காதீங்க, பேசாதீங்க. நான் எத்தனையோ வாட்டி விடிய விடிய எப்படி எப்படியோ யோசித்து பார்த்திருக்கிறேன். நான் பட்ட கஷ்டத்தை பூரா சொல்லல. சொன்னது கொஞ்சம்தான். ஒரு வாட்டி தற்கொலை செய்து கொள்ளலாம் கூட என்று கூட நினைச்சேன். தற்கொலை ஒரு பிரச்சனைக்கு தீர்வாகாது. அது மட்டுமல்ல, என்னை பெத்த உங்களுக்கு காலமெல்லாம் தீராத வேதனை. நல்லா கேளுங்கப்பா. மனித பிறவி எடுத்தா 1000 வருஷம் வாழ போறதில்ல. மிஞ்சி போனா 100 வயசு. எல்லோருமே அவ்வளவு காலம் வாழ்றதில்ல. நாம பிறக்கிறப்ப நம்ம கூட 2 நிழல் வருது. ஒரு நிழல் நம்ம கண்ணுல பார்க்கலாம். பொழுது மேற்கே இருந்தா நம்ம நிழல் கிழக்கே விழும். கிழக்கில் இருந்தா மேற்கே விழும். உச்சி நேரத்துல காலுக்கு அடியில் இருக்கும். இன்னொரு நிழலும் நம்ம கூட தான் வந்துகிட்டு இருக்கும். அது கண்ணுக்கு தெரியாது. அதுதான் சாவு. நாம வாழ்ற கொஞ்ச நாள்ல சந்தோஷமா வாழ்ந்துட்டு போலாம்ல. அப்படியெல்லாம் யோசனை பண்ணி தான் இந்த விவாகரத்துக்கு முடிவு செஞ்சேன். அதனால விவாகரத்துக்கு வேண்டியதையெல்லாம் என் கூட நீங்க வந்தா சரி. என்ன பானு, என்னென்னமோ பேசுற? எனக்கு என்னமோ உன் முடிவு சரின்னு படல. என்ன சொன்னாலும் என் முடிவை நான் மாத்திக்க போறதில்ல. என்னம்மா, இந்த சின்ன வயசுல நீ விவாகரத்தை வாங்கிக்கிட்டு வாழ வெட்டியா எங்க கூட இருந்தா ஊரு உலகம் பேசாதா? அதையெல்லாம் நான் நினைச்சு பார்த்துட்டேன். ஊருக்கும் உலகத்துக்கும் பயந்துட்டு இருந்தா நான் எத்தனை காலத்துக்கு ஒவ்வொரு நிமிஷமும் செத்து பொழைக்கிறது? பானு, எங்களுக்கு பின்னால உனக்கு யாரு துணை? உன் கூட பிறந்த அண்ணனையும் ஒதுக்கி வச்சாச்சு. அப்பா, உங்கள் மகள் மேல உங்களுக்கு பிரியம் இருக்குதுன்னா விவாகரத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க. என் கூட வாங்க. அப்படி இல்லை, நான் படித்தவ. யாரை பார்க்கணும், என்ன செய்யணுங்கிறத நானே பார்த்துக்கிறேன். கிருஷ்ணமூர்த்தி மகளுக்கு என்ன பதில் சொல்வது என்றே தோன்றவில்லை. சோகமே உருவாக உட்கார்ந்து விட்டார். அவருடைய மனைவிதான் அவரை சமாதானம் செய்தாள். அவ பழப்பு இப்படி ஆகி போச்சு, என்ன செய்யறது? கொஞ்ச நாளைக்கு அவ போக்குல விடுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். கிருஷ்ணமூர்த்தி தலையாட்டினார். பானுமதி ஒரு நாள் தனியே புறப்பட்டு பொள்ளாச்சிக்கு போனாள். அங்கே அவள் கூட படித்த திலகவதி வழக்கறிஞர் தொழில் புரிவது அவளுக்கு நினைவுக்கு வந்து அவளை பார்க்க போயிருந்தாள். பானு, வா வா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. உங்க கல்யாணத்தப்ப பார்த்தது. வீட்டுக்காரர் எப்படி இருக்கிறார்? எத்தனை குழந்தைங்க? திலகா, நான் உன்னை பார்த்து கொஞ்சம் தனியா பேசணும். நீ எப்ப ஃப்ரீ? இப்ப கோர்ட்டுக்கு புறப்பட்டு இருக்கேன். எப்படியும் கோர்ட்டு முடியறதுக்கு மத்தியானம் 1 மணி ஆயிடும். நீ ஒன்று பண்ணு, எங்க வீட்டில் போய் இரு. என் வீட்டுக்காரரும் வக்கீல்தான், உனக்கு தான் தெரியுமே. அவர் மெட்ராஸ் போயிருக்கிறார். வர 2 நாள் ஆகும். வீட்டில் எங்க மாமியார் இருக்காங்க. பசங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போயாச்சு. நீ போய் மாமியார் கூட பேசிக்கிட்டு இரு. நான் சாப்பாட்டுக்கு வந்துடுவேன். அப்புறம் கோர்ட்டும் இல்லை, சௌகரியமா பேசிட்டு இருக்கலாம். ஏன்னா ஆஃபீஸ் பையனை வீடு கட்ட சொல்றேன். பானுமதி திலகவதியின் வீட்டுக்கு போனாள். வீடு பூட்டி இருந்தது. திலகவதியின் அலுவலகத்திற்கு வந்து உட்கார்ந்து கொண்டாள். திலகவதியின் நீதிமன்றத்தில் இருந்து வந்தபோது பானுமதி அவள் அலுவலகத்திலேயே இருந்ததை பார்த்தாள். என்ன பானு, வீட்டுக்கு போகலையா? போனேன், வீடு பூட்டி இருந்தது, வந்துட்டேன். வா, வீட்டுக்கு போகலாம். இருவரும் நீண்ட நேரம் பேசிக்கொள்ள வீடு சௌகரியமாக இருந்தது. பானுமதி தன் தோழி வழக்கறிஞர் திலகவதியிடம் மனம் திறந்து எல்லாவற்றையும் கூறினாள். பானு, உன் சூழ்நிலை எனக்கு புரிந்தது. வாழ்க்கையை பற்றி உன் தத்துவார்த்தமான வாதத்தை நான் அப்படியே ஏத்துக்கிறேன். வாழ்ந்து காட்டுறது தான் வாழ்க்கை. நானே உன் கேஸை நடத்துறேன். கூட என் வீட்டுக்காரரும் இருக்காரு. நீ சொல்ற காரணங்களிலே சீக்கிரம் டைவர்ஸ் கிடைச்சிடும். நான் அஃபிடாவிட் ரெடி பண்றேன். நீயும் இரு. வக்காலத்து அஃபிடாவிட் எல்லாம் கையெழுத்து போட்டுட்டு நாளைக்கு ஊருக்கு போகலாம். இல்லை, நான் ஊருக்கு போகணும். அப்பா அம்மா காத்துக்கிட்டு இருப்பாங்க. பானு, நேற்று ஒரு டைவர்ஸ் கேஸை
ஃபைல் பண்ணினேன். யாரு போட்டாங்க தெரியுமா? நம்ம கூட காலேஜில் படிச்சார்ல, ராம்குமார். அவரு தான். அவங்க ஒய்ஃப் இங்கே தான், பக்கத்து ஊர். அதான் இங்கே போட்டாரு. ராம்குமார் என்ற பெயரை கேட்ட உடனே பானுமதியின் பழைய நினைவுகள் கடல் அலையென திரும்ப திரும்ப வந்து கொண்டிருந்தன. சரி, நான் புறப்படுகிறேன். ராம்குமாரை அவளுடைய கல்லூரி நாட்களில் காதலித்தது அவளுடைய உயிர் தோழி திலகவதிக்கு கூட தெரியாது. சரி, போயிட்டு நாளைக்கு வந்துரு. கையெழுத்து போடணும். திடீர்னு உன் முகத்தில் ஒரு மாறுதல் தெரியுது. ஒன்றுமில்லை. இல்லை, நம்ம காலேஜ் டேஸில் நினைவுக்கு வந்தது. அதை நினைச்சேன். திரும்பி வராத அந்த காலத்தை நினைச்சா அப்படித்தான் இருக்கும். ஏன்னா இனி ஒரு நாள் அது வராதில்ல. ஊருக்கு போய் சேரும் வரை ராம்குமாரோடு பழகிய நாட்கள் நினைவுக்கு வந்தன. ஒரு நாள் கல்லூரி விட்டு வீட்டுக்கு செல்ல பேருந்து நின்று கொண்டே இருந்தாள். ராம்குமார் அவளை பின்தொடர்ந்து வந்து அருகில் நின்றான். அடுத்த நாளும் அப்படியேதான். அடுத்த நாள் கேட்டே விட்டாள். ஏன் என் பின்னாலேயே ஒவ்வொரு நாளும் வந்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்க பாட்டுக்கு போறீங்க, நான் என் வழியில வரேன். உங்க பின்னால வரைய நினைக்கணும். அவளால் வந்து பேச முடியவில்லை. ஆனால் அவள் உள்மனம் அவன் பின்தொடர வேண்டும், அருகில் வந்து நிற்க வேண்டும் என்ற உணர்ச்சியில் இருந்த காரணம் தெரியவில்லை. ஒருவேளை பருவ கோளாறு காரணமாக இருக்குமோ? அவன் பின்தொடராத நாள்களில் அவள் எதையோ இழந்ததைப் போல் உணர்ந்தாள். ஒரு நாள் அவன் கல்லூரிக்கு வெளியே வருவரை காத்திருந்தாள். அவன் வெளியே வந்த பின் முன்பே நகர்ந்தாள். இன்னொரு நாள் ராம்குமார் நெருங்கி வரும் வரை அண்ணன் நடை போட்டாள். அவன் அருகில் வந்தவுடன் அவனோடு பேச வேண்டும் போல் இருந்தது. அவளே பேச கூசினாள். மிக நெருங்கி வந்தபோது ஒரு இரும்பல் எறும்பினாள். ஏன் பானுமதி, உடம்பு சரியில்லையா? மெதுவா நடக்கிற, இரும்புற? தலையை அசைத்தாள். அந்த ஒரு நாள் நிகழ்ச்சி அவர்களுக்குள் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்திவிட்டது. இருவரும் நாளும் அரட்டை அடித்துக் கொண்டு போகும் அளவிற்கு. பானுமதியின் அண்ணன் காதல் திருமணம் அவர்கள் வீட்டில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டது. அந்த நிகழ்வு அவள் எண்ணத்தில் குடியேறிய ராம்குமாரை ஏற்றுக்கொள்ள முடியாமல் செய்துவிட்டது. எல்லை மீறாத காதலர்களாய் அவர்கள் கல்லூரி நாட்கள் முடிந்து பிரிந்து விட்டனர். அப்பாவும் அம்மாவும் சோகம் கலந்த முகங்களோடு ஏதோ ஒரு இயந்திரம் போல் இயங்கிக் கொண்டிருந்தனர். விவாகரத்து தொடரப்போகும் விவரத்தை அப்பாவிடம் கூறினாள் பானுமதி. நான் படித்தது இந்த ஊர் படிப்போடு சரி. உன்னையும் அண்ணனையும் பெரிய படிப்பு எல்லாம் படிக்க வச்சேன். அவன் அப்படி ஆயிட்டான், நீ இப்படி ஆயிட்ட. அப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. இனிமேல எப்பவும் உங்க கூட தான் இருக்க போறேன். ஆமாம், எங்களுக்கு அப்புறம் எது நடக்குமோ அது நல்லாவே நடக்கும். ஒரு நாள் திடீரென கிருஷ்ணமூர்த்தியின் மாப்பிள்ளை வந்தார். யாரும் எதிர்பார்க்கவில்லை. உள்ளே வரும்போது ஒரே ஆர்ப்பாட்டம். என்னமாமா, உங்கள் மகள் இப்படி செய்திருக்கிறா? விவாகரத்து கேஸ் கேட்டு நோட்டீஸ் வந்திருக்குது. குரல் கேட்டு வெளியே வந்த பானுமதி வீடு அதிர கத்தினாள். அவரை போகச் சொல்லுங்க. ஏதாச்சும் சொல்லணும்னா கோர்ட்ல வந்து சொல்ல சொல்லுங்க. வந்த வேகத்தில் சோமசுந்தரம் சரிங்க, போயிட்டு வரேன் என்று வீட்டை விட்டு வெளியேறினான். விவாகரத்து வழக்கு நடந்து கொண்டிருந்தது. சோமசுந்தரம் எதிர்வாதம் போடவே நாள் கடத்தினான். ஒரு நாள் பானுமதி திலகவதியிடம் கேட்டாள், எனக்கு எப்போ டைவர்ஸ் கிடைக்கும்? டைவர்ஸ் கேஸ் எப்பவும் கொஞ்சம் நாள் இழுத்துக்கிட்டு தான் இருக்கும். முடிஞ்ச அளவு 2 பேரையும் சேர்த்து வைக்க தான் கோர்ட்டு பார்க்கும். கவுன்சிலிங் கூட கொடுப்பாங்க. கவலைப்படாத, சீக்கிரம் டைவர்ஸ் வாங்கிடலாம். ஆமா, ராம்குமார் போட்ட டைவர்ஸ் எப்படி இருக்குது? அதுவும் இப்படித்தான் போய்கிட்டு இருக்குது. வழக்கு முடிவுக்கு வராமல் இழுத்து கொண்டே இருக்குது. நீ அடிக்கடி வர வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் என்று திலகவதி கூறியிருந்தாள். பானுமதியும் போகவில்லை. ஏதோ எண்ணிக்கொண்டு பானுமதி ஒரு நாள் திலகவதியை பார்க்க போன போது, பானு, நானே உன்னை வர சொல்லலாம்னு இருந்தேன். நீயே வந்துட்ட. அடுத்த புதன்கிழமை உன் கேஸ்ல தீர்ப்பு வருது. ராம்குமாருக்கும் அன்னைக்குத்தான் தீர்ப்பு. தீர்ப்பு சொல்லும் புதன்கிழமை திலகவதி வரும் முன்பே அவள் அலுவலகத்திற்கு பானுமதி போய்விட்டாள். அவளுக்கு பின்னாலே அலுவலகத்திற்குள் நுழைந்தவர்களை பார்த்த அவளுக்கு அவள் கண்களையே நம்ப முடியவில்லை. அவளுடைய அண்ணன் பிரகாஷ் கூட ராம்குமார் வந்திருந்தான். அண்ணா என்று கத்த வேண்டும் போல இருந்தது அவளுக்கு. அப்பா அம்மா வெறுத்துவிட்ட அளவு அவன் மீது வெறுப்பு வரவில்லை. உடன் பிறந்த பாசம் அவள் உள்ளத்தில் சிறு கிளர்ச்சியை ஏற்படுத்தத்தான் செய்தது. ராம்குமாரனாவது பேசலாம்னு நினைத்து கொண்டிருந்த போது பானுவை பார்த்த பிரகாஷ், பானு, நீ எங்க இங்க வந்த? அதற்குள் திலகவதி வந்து விட்டாள். நுழைந்தவுடன் புதிதாக ஒருவர் வந்திருப்பதை பார்த்து யார் என்று கேட்டாள். அவர் என் கூட வேலை செய்யற பிரகாஷ். ஆமாங்க, அது மட்டுமல்ல, நான் பானுவின் கூட பிறந்த அண்ணன். பாடா, ஒரே ஆச்சரியமா இருக்கே. பானு, நீ உனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறதா சொன்னதே இல்லை. நானும் உங்களை பார்த்ததே இல்லை. என்ன பானு,
நீ வீட்டுக்கு வருவேன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிற. பானு, ராம்குமார் கூட பேசினியா? இனிமேல் தான் பேசணும். எல்லோரும் நீதிமன்றத்திற்கு போனார்கள். பானு, நீ நல்லா இருக்கியா? அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா? என்னதான் ஒதுக்கி வச்சுட்டாங்க, அண்ணன் பிரகாஷ் கேட்டான். பானுமதியால் அண்ணனோடு பேசாமல் இருக்க முடியவில்லை. எல்லோரும் நல்லா இருக்காங்க, நல்லா இருக்கிறோம். பானு, இவர் யார் தெரியுமா? ஓ, நல்லா தெரியும். நானும் திலகவதியும் காலேஜில் படிக்கிறப்ப இவரும் படிச்சாரு. ஆமா, உனக்கு எப்படி இவர் பழக்கம்? நானும் ராம்குமாரும் ஒரே கம்பெனியில் வேலை செய்கிறோம். நாங்கள் 2 பேரும் நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸ். அப்பா அம்மா இஷ்டப்படாதனால உன் கல்யாணத்தை அவங்க ஏற்றுக்கல. உன்னை ஒரேடியா ஒதுக்கி போட்டாங்க. அவங்க பார்த்து எனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. இப்போ என்ன பாரு, டைவர்ஸ் செலவில் வந்து நிற்கிறேன். அன்று தீர்ப்பு வழங்கப்படவில்லை. நீதிபதி அடுத்த நாளுக்கு தள்ளி வைத்து விட்டார். பானுமதி, ராம்குமார், பிரகாஷ் மூவரும் திலகவதி வரட்டும் என்று அவளுடைய அலுவலகத்தில் காத்திருந்தனர். ராம்குமார், நீங்க என்ன பேசவே மாட்டேங்கிறீங்க? பானுமதி கேட்டாள். பிரகாஷ் குறிப்பிட்டார். பாரு, விதி ஒருத்தர் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் விளையாடுது பார்த்தியா? நான் காதலிச்சு ஜாதி மாத்தி கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன். என்னை அப்பா அம்மா வெறுத்து ஒதுக்கிட்டாங்க. நான் ஒரு பையன் ஒரு பொண்ணு குழந்தையோட சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ராம்குமார் காதலிச்சு கல்யாணம் முடிச்சுக்கிட்டான், அவங்க அப்பா அம்மா சம்மதத்தோட. இவனை போல ஒரு நல்ல மனுஷனை பார்க்கவே முடியாது. தங்க கம்பி. ஆனா அவன் காதலிச்சு கட்டின பொண்டாட்டி இவனுக்கு நேர்மாறு, ஒரு ராட்சசி. இவனும் எவ்வளவோ அட்ஜஸ்ட் பண்ணினான். 1 வருஷமா 2 வருஷமா 5 வருஷம் சமாளிச்சு பார்த்தான், முடியல. டைவர்ஸுக்கு வந்தாச்சு. உனக்கு அப்பா அம்மா எவ்வளவோ சந்தோஷத்தோட கல்யாணம் முடிச்சு வச்சாங்க, நீயும் டைவர்ஸ் வரைக்கும் வந்துட்ட. திலகவதி நீதிமன்றத்திலிருந்து வந்தாள். ராம்குமாரும் பிரகாஷ் அங்கேயே தங்கிவிட முடிவு செய்தனர். பானு, நீயும் இன்னைக்கு எங்க வீட்லயே தங்கிக்கோ, நாளைக்கு போகலாம், தீர்ப்பு ஆயிரும். இல்ல திலகா, நாளைக்கு போயிட்டு வரேன். வீட்டுக்கு போனதும் பானுமதி கோரினாள். அப்பா, நான் அண்ணனை பார்த்தேன். அப்பா ஒன்றும் கூறவில்லை. அவளுடைய அம்மாதான், பிரகாஷை பார்த்தியா? எங்க பார்த்த என்று ஆவலோடு கேட்டாள். பெற்ற தாய் அல்லவா? அப்புறம் அப்பா, ஜாதி மாத்தி கல்யாணம் செய்துகிட்டதுக்கு ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு அண்ணனை வீட்டை விட்டு துரத்திட்டீங்க. அவன் 2 குழந்தைகளோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கான். என்னை பார்த்ததும் எவ்வளவு சந்தோஷப்பட்டான் தெரியுமா? பாசத்தோடு பேசினான். உங்களை அம்மாவை பார்க்க முடியலன்னு வேதனைப்பட்டான். எனக்கு நம் ஜாதியில குலம் பார்த்து குடும்ப அந்தஸ்து பார்த்து அளவான குடும்பமாக இருக்கணும்னு பார்த்து நினைச்சா போயிட்டு வரபடி ஊருக்கு பக்கத்துல மாப்பிள்ளை தேடி பார்த்து அத்தனை பொருத்தமும் சரியா இருக்குதான்னு 2-3 ஜோசியரை பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சிங்க. என் பொழப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? அப்பாவிடம் மௌனம்தான் பதில். அடுத்த நாள் பானுமதிக்கும் ராம்குமாருக்கும் விவாகரத்து கிடைத்தது. அப்போதுதான் பானுமதி ராம்குமார் முகத்தில் பூத்த பொன்முறுவலை கண்டாள். திலகா, நான் அப்பா அம்மாவை பார்த்து தீர்ப்பு சொல்லணும். இன்னொரு நாள் நான் உங்க கூட வந்து தங்குறபடி வரேன். அண்ணா, நீ போன உடனே எனக்கு லெட்டர் போடு. ராம்குமாருக்கும் சீக்கிரத்தில் ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. கூட்டிலிருந்து விடுபட்ட குருவியாய் பானுமதி பறந்தாள். சென்னைக்கு போனவுடன் ராம்குமாருக்கு ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு என்று பானுமதி சொன்னது பிரகாஷுக்கு நினைவுக்கு வந்தது. ஏன், பானுமதிக்கும் ராம்குமாருக்குமே திருமணம் செய்தால் என்ன என்று எண்ண ஆரம்பித்தான். முதலில் பானுமதியை கேட்கலாமே என்று அவளை தொலைபேசியில் அழைத்தான். பானு, நான் தான் அண்ணன் பேசுறேன். சொல்லு அண்ணா. பானு, எனக்கு ஒரு யோசனை தோணுது. நீ படிச்சவ, சுத்தி வளைச்சு சொல்லல, நேராவே கேட்கிறேன். நீ ராம்குமாரை கல்யாணம் செய்து கொள்ளலாம் அல்லவா? என்ன பானு பேச மாட்டேங்கிற? ஒன்று சரின்னு சொல்லு, இல்ல வேண்டாம்னு சொல்லு. அவரை கேட்டியா? உன்னோட முடிவு தெரிஞ்சுதான் அவங்க கிட்ட கேட்க முடியும். நான் சொன்னா அவன் தட்ட மாட்டான். என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டவன். நீயே முடிவு செய்யாதே, அவரை கேளு. ராம்குமாரிடம் ஒரு நாள் அவன் எண்ணத்தை சொன்னான். அவன் பதில் ஏதும் பேசாமல் மௌனமாக இருந்தான். ராம், உன் மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறியா? பிரகாஷ், நீ பானுமதியை கேளு. கேட்கிறேன். பானுமதி சம்மதித்தால் கல்யாணத்தை முடித்து விடலாமா? அப்போதே பானுமதியை அழைத்தான். பானு, ராம்குமாரிடம் கேட்டேன். அவன் உன்னை கேட்கச் சொல்கிறான். அப்பா அம்மா கூட பேசுறேன். அவங்க ஒத்துக்காட்டி முடிவு என்னதான் இருக்கும்? நானும் ராம்குமாரும் காலேஜில் படிக்கிறப்ப நெருங்கி பழகி இருக்கோம். என்னை பற்றி அவருக்கு தெரியும், அவரை பற்றி எனக்கு தெரியும்.
அதுவும் அப்படியா? அந்த நேரத்தில் உன் கல்யாணத்துல அப்பா அம்மா வேதனையோடு இருந்தாங்க. அவங்கள கஷ்டப்படுத்த விரும்பல. நாங்க பிரிஞ்சிட்டோம். சரி, அப்பா அம்மாவ கேட்டு சொல்லு. அப்பா, நான் 2வது கல்யாணம் செய்துக்கலாம் என்று நினைக்கிறேன். அதெல்லாம் வேண்டாம்மா. அப்பா, நீங்க தானே எங்களுக்கு பின்னால ஒரு துணை இல்லனா எப்படின்னு கேட்டீங்க. நீ விவாகரத்துக்கு போக வேண்டாம். கஷ்டமோ நஷ்டமோ அவர் கூடவே இருக்கணும்னு தான் சொன்னேன். அது மட்டுமல்ல, ஒரு பொண்ணு 2ஆம் கல்யாணம் செய்துக்கிட்டா ஊரெல்லாம் பேசுவாங்க. ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்பா, ஊர பத்தியே பேசுறீங்க? நம்ம ஊர்ல அழகேசன் அவர் பெண்டாட்டிய யார் கூடவோ ஓடி போனாங்கன்னு 50வது வயசுல 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நீங்க எல்லாம் போயிருந்தீங்களே. அது மட்டும் சரியா? ஊர் ஏத்துக்குது. அது என்ன? ஆம் ஆம்பளைக்கு ஒரு நியாயம், பொம்பளைக்கு ஒரு நியாயம். நீ எதுக்கோ முடிச்சு போடுற. அப்பா, நீங்க அந்த காலத்துல இருக்கிறீங்க. உலகம் எவ்வளவோ மாறிப்போச்சு. பானு, நீ என்னென்னவோ பேசு. என்னால நீ 2ஆம் கல்யாணம் செய்துக்கிறத ஒத்துக்கவே முடியாது. அடுத்த நாளே பிரகாஷ் கூப்பிட்டான். அப்பா அம்மா என்ன சொன்னாங்க? அண்ணா, அவங்கள திருத்தவே முடியாது. நீ கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. நான் ரெடி. நீ எப்ப வர சொன்னாலும் உடனே வரேன். நாம வாழ பிறந்தவங்க. இக்கதையை கேட்டு ரசித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி.